சூரியகாந்தா வர்சஸ் சந்திரகாந்தா. பேராச மருமகளும் மேஜிக் கண்ணாடியும். எப்பவும் போலவே சந்திரகாந்தா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அவளோட அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா. அம்மாடியோ, என்ன நான் இன்னைக்கு இவ்ளோ அழகா தெரியற? என்னன்னு சொல்லிக்கிறது என் அழக பத்தி நானே. இத பார்த்த அவங்க அத்தை சூரியகாந்தா மூஞ்சிய திருப்பிட்டாங்க. இவ்ளோ அழகா இருக்கிற நானு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா என் புருஷன் எவ்ளோ அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். மேக்கப்ப பண்ணிட்டு அத்தைய கண்டுக்காத மாதிரியே இருந்தா. அவங்கள கண்டுக்காத மருமகளை பார்த்ததும் சூரியகாந்தாவுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணாடிக்கு பல்லி மாதிரி ஒட்டிக்கிறாளே தவிர கொஞ்சம் இங்க வந்து அத்தைக்கு உதவி செய்யலான்ற புத்தி இல்லவே இல்ல இந்த பொண்ணுக்கு. பொழுது விடிஞ்சப்பல இருந்து பொழுது சாயற வரைக்கும் இதே வேலையா? பாழா போன கண்ணாடி, பாழா போன கண்ணாடி, அது எப்படியே உடைஞ்சு போகட்டும். அப்படி சொன்னதுமே பட்டுன்னு சந்திரகாந்தா முன்னாடி இருந்த கண்ணாடி ஒரேடியா உடைஞ்சு போச்சு. இவ்ளோ நேரம் அவளோட அழக கண்ணாடியில பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்த சந்திரகாந்தாவுக்கு கண்ணாடி உடைஞ்சத பார்த்து ரொம்ப வலிச்சுது. என் அம்மா வீட்ல இருந்து எவ்ளோ ஆசையா கொண்டு வந்த அழகான கண்ணாடி இது. யாரு கண்ணு வச்சாங்களோ, யாரு சாபம் விட்டாங்களோ அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா. அத பார்த்து சந்தோஷப்பட்ட சூரியகாந்தா மருமக கிட்ட வந்து, சும்மா இருமா, உன் அழகுல அந்த கண்ணாடி மட்டும் என்ன செய்ய சொல்லு, அதான் உடைஞ்சு போச்சு. உன் அழக பார்த்து அது இவ்ளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நக்கலா பேசினாங்க. அன்னைக்கு முழுசா சந்திரகாந்தாவுக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கமும் வரல. யோசனை எல்லாமே அந்த உடைஞ்சு போன கண்ணாடி மேலேயே இருந்தது. மருமக கண்ணாடி பத்தி யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச சூரியகாந்தா மருமகளை சமாதானப்படுத்த போனாங்க. சும்மா இருமா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா உடைஞ்சு போன கண்ணாடி திரும்பி வருமா? என் பேச்ச கேட்டு என்கிட்ட இருக்கிற கண்ணாடிய வாங்கிக்கோ. நீ புதுசா வாங்குற வரைக்கும் இத வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு மருமகளுக்கு அவங்களோட பழைய ட்ரங்க்ல இருந்து ஒரு கண்ணாடிய எடுத்து கொடுத்தாங்க. இத பாரு, இது ஒரு மேஜிக் மிரர். இத நான் எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். இதுல நீ உனக்கு வேண்டிய அளவுக்கு அழகா தெரிவ. இதோட விசேஷம் என்னன்னு கேட்டனா, நீ யாரையாவது நினைச்சுக்கிட்டே இந்த கண்ணாடியில பார்த்தன்னு வச்சுக்கோ, உனக்கு அவங்களோட ரூபம் வந்துரும். அதனால ஜாகிரத. நீ இந்த கண்ணாடி முன்னாடி உக்காந்து ஏதோ நாயோ நரியோ நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. அதுக்கப்புறம் சர்க்கஸோ ஜூக்காரங்களோ வந்து புடிச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிய சந்திரகாந்தா கையில வச்சுட்டு போயிட்டாங்க. என்னது, இந்த பழைய கண்ணாடி மேஜிக் மிரரா? பின்ன இதுல இவ்ளோ மேஜிக் இருந்தா ஏன் எங்க அத்தை இன்னும் இப்படியே இருக்காங்க? சொல்லிட்டு அந்த கண்ணாடிய பார்த்தா. இந்த கிழவி எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லும், நான் கட்ரினா கைஃப் மாதிரி தெரியணும்னு சொன்னா தெரிவேனா? சொல்லிட்டு கண்ணாடிக்குள்ள பார்த்தா. ஷாக். ஒரு வாட்டி அந்த கண்ணாடிக்குள்ள கட்ரினா கைஃப் மாதிரியே மாறின அவளோட உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா. அப்படி கண்ணாடிய பாத்துட்டு இருந்த சந்திரகாந்தாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த மிரர் உண்மையிலேயே மேஜிக் மிரர் ஆனதுனால இவ்ளோ நாள் அவளுக்கு தொந்தரவு கொடுத்த அத்தைக்கு நல்ல பாடத்தை கற்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டா. மறுநாளே சூரியகாந்தாவோட புருஷன் சுப்பராவ் வீட்ல இருந்து வெளியே போறத பார்த்து சந்திரகாந்தா கண்ணாடிய பாத்துக்கிட்டே, நான் இப்ப என் மாமனார் மாதிரியே மாறிடணும் நினைச்சுக்கிட்டா. நினைச்ச உடனே சந்திரகாந்தா சுப்பராவ் மாதிரியே மாறிட்டா. அப்படி சுப்பராவ் மாதிரி மாறிய சந்திரகாந்தா சத்தமா அத்தைய கூப்பிட்டா. ஏ காந்தா, அடியே காந்தா, எங்கடி இருக்கிற நீ? எத்தனை வாட்டிடி உன்னை கூப்பிடணும்? அத கேட்டுக்கிட்டு ஓடி ஓடி வந்தாங்க சூரியகாந்தா. என்னடி கவலையா மூஞ்சி வச்சுன்னு சோகமா பாத்துன்னுக்குற? போ, நேத்து கொடுத்த பணத்தை நீ எடுத்துன்னு வா போ அப்படின்னு அதட்டினா. பாவம் சூரியகாந்தா பயந்துகிட்டே உள்ள போய் காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சந்திரகாந்தா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அவங்க அத்தைய நல்லா ஏமாத்தினதுக்கு, அவங்க அத்தைய நல்லா திட்டினதுக்கு, அவ்வளோ பணத்தையும் வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்துல பட்டுப்புடவை வாங்கிக்கிட்டு மல்டிப்ளெக்ஸ்ல சினிமா பாத்துக்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர் போய் அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணா.
இப்படி ஒவ்வொரு நாளும் மாமனார் வெளிய போனதுமே சந்திரகாந்தா மாமனார் மாதிரியே மாறி அத்தை மேல ரிவெஞ்ச் தீர்த்துக்கிட்டா. இப்படி சில நாள் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சந்திரகாந்தாவோட மாமனாரு வெளியில இருந்து ரொம்ப கோவமா உள்ள வந்தாரு. சி தூ, இந்த உலகமே கெட்டு கிடக்கு. பணத்தை வாங்கும்போது ஐயா அப்பான்றாங்க, திருப்பி கேட்க போனா டேய் தர இறான்னு சொல்றாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. சொல்லிட்டு அப்படின்னு கோவப்பட்டாரு. தன்னோட பொண்டாட்டிய கூப்பிட்டு, அடியே காந்தா, முந்தனேத்து உனக்கு பணத்தை கொடுத்து உள்ள வைக்க சொன்னனே, அதை எடுத்துன்னு வா போ, இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இத கேட்ட சூரியகாந்தா ஆச்சரியப்பட்டாங்க. இத பாருங்க, ஊர்ல சொல்றது உண்மைதான், நிஜமாவே உங்களுக்கு புத்தி கெட்டிருக்கு. அந்த பணத்தை அன்னைக்கே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட எங்கடி கொடுத்த? ஆத்தாடி ஆத்தா, என்னம்மா போய் சொல்ற? அன்னைக்கு நீ கோமா வீட்டுக்கு வரல, அன்னைக்கே எல்லா பணத்தையும் எடுத்து நான் குடுக்கல. இப்போ என்கிட்ட பணம் எங்க இருக்கும்? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சந்திரகாந்தா பக்கத்துலயே நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மறுநாளே சுப்பாராவ் வீட்ல இருந்து வெளிய போனதும் எப்பவும் போல சந்திரகாந்தா மாமனார் மாதிரியே மாறி சூரியகாந்தாவ அழ வச்சுட்டு இருந்தா. அதுக்குள்ள பேக மறந்து போன சுப்பாராவ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாரு. அங்க அவர மாதிரியே இருந்த இன்னொருத்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ரெண்டு சுப்பாராவ பார்த்து சூரியகாந்தா கூட ஆச்சரியப்பட்டாங்க. ரெண்டு பேர்ல யார் அவங்களோட கணவர்னு தெரியல. அதுக்குள்ள நான் தான் நிஜமான சுப்பாராவன சொல்லும்போது இல்ல இல்ல நான் தான் ஒரிஜினல் சுப்பாராவன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரோ என்ன மாதிரியே வேஷம் போட்டு அவனே எல்லார்கிட்டயும் போய் எனக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கி நான் தான் வாங்கியிருக்கிறேன்னுட்டு அவங்க நினைச்சுக்கணும், அப்படி பண்ணிருக்கான். சூரியகாந்தாவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. ஆனா மருமகளுக்கு புத்தி கற்பிக்கணும்னு, உங்க ரெண்டு பேர்ல என்னோட உண்மையான புருஷனுக்கு என்னோட முட்டி அடி எப்படின்னு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருக்கும் ரெண்டு கொட்டினா அப்ப நிஜமான புருஷன் வெளியே வருவான். சரி அப்படி சொன்னா சுப்பாராவ் மாறி மாறிய சந்திரகாந்தா அழுத்தமா அவங்களோட கை விரலால அவங்க மருமகளுக்கு ரெண்டு குட்டு குட்டுனாங்க. செத்தண்டா சாமி அப்படின்னு புலம்பினா சந்திரகாந்தா. அடேங்கப்பா, இவகிட்ட கொட்டு வாங்குறத விட ஓடிறதே நல்லது சொல்லிட்டே ஓடி போனாரு சூரியகாந்தாவோட உண்மையான புருஷன். அப்ப சூரியகாந்தா அவங்களோட மேஜிக் மிரரை கொண்டு வந்து அத உடைச்சதும் அந்த மேஜிக் எல்லாமே போய் சந்திரகாந்தா மறுபடியும் அவளோட பழைய உருவத்துக்கே மாறிட்டா. அத பார்த்து ஆச்சரியப்பட்ட சுப்பாராவ், அப்படின்னா இவ்வளோ நாளா என் பணத்தை திருடிந்து நீதானா? அப்படி சொல்லிட்டே மருமகளை கோவமா பார்த்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க மாமனாரே அப்படி சொல்லி தலை குனிஞ்சா சந்திரகாந்தா. நீ பண்ண வேலைக்கு மன்னிப்பா, இன்னில இருந்து வீட்ல மொத்த வேலையும் நீதான் பாக்கணும் அப்படின்னு மருமக செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க சூரியகாந்தா.